வணக்கம். ஃப்ரெஞ்சில் பேசுகிறதா இங்கிலீஷில் பேசுகிறதா தமிழில் பேசுகிறதான்னு குழப்பமாக இருக்கு. நான் தமிழே பேசுகிறேன், எல்லாருக்கும் புரியும் நினைக்கிறேன். முதல்ல இந்த 100 வருடங்களை கடந்த இந்த லயோலா காலேஜுக்கு என்னுடைய மரியாதைக்குரிய வாழ்த்துக்கள். அந்த ஒரு 100 விழா காலங்களில் என்ன இந்த மேடைக்கு அழைச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அதுவும் என்னுடைய குருமார்கள் லெனின் சார், பி.சி. ஸ்ரீராம், ராஷ்டிரபதி இவங்கெல்லாம் நான் நடிக்க வர்றதுக்கு முன்னாடிருந்து என்னை பார்த்தவங்க, என்னை வளர்த்தவங்க, அறிவார். ஸோ அவங்களுக்கு முன்னாலே என்ன ஒரு தலைமை விருந்தினராக வச்சு என்னை பாராட்டினது வந்து உண்மையாக என்னுடைய வாழ்க்கையில் நான் மறக்க போவதில்லை. எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். மிக சக்ஸஸ்ஃபுல்லான டைரக்டர்ஸ் ஆகணும், சினிமாட்டோகிராஃபர்ஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உட்காந்து என்னுடைய கருத்துக்களை உண்மையாகவே நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இன்னைக்கு இன்றைய காலகட்டத்தில் 2024 என்னுடைய பார்வையில் நான் சொல்றது சரின்னு நான் வாதிக்கல. என்னுடைய நம்பரம் நான் பார்த்துட்டு இருக்கிறதுல, படிச்சுக்கிட்டு இருக்கிறதுல, புரிஞ்சுக்கிட்டதுல நான் சில விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்க விரும்புகிறேன். Film is no more an entertainment, no more an art. For me now, film is a language. I think students have to take film as a language, because நம்ம ஃபில்ம் மேக்கிங் சொல்லும்போது அந்த தியேட்டரில் ஒரு படத்தை மட்டுமே நம்ம கணக்கில் வச்சு சொல்கிறோம். அது எத்தனை ரூபா பட்ஜெட்டில் பண்ணப்படுது, எத்தனை பேர் போய் சேருது, எவ்வளோ கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணுது, அது என்ன மெசேஜ் சொல்லுது. இட்ஸ் நோ மோர். இட் ஹஸ் பிகம் அ லாங்குவேஜ். டுடே மீன் விற்கிறவர் எனக்கு காலங்கத்தால் என்னுடைய மனைவிக்கு வந்து ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருப்பார். இன்னைக்கு பிடிச்ச ஃப்ரெஷ்ஷான மீன்கள் அப்படின்னு கட் பண்ணி இறால் போடுறாரு, மீனை போடுறாரு, விலைகளை போடுறாரு, எல்லாம் போடுறாரு. உங்களுக்காக நான் ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வந்து உங்கள் டோர்லேயே கொடுக்குறேன்னு சொல்றாரு. இதுக்கு பின்னால ஒரு மியூசிக் போடுறாரு. எதுக்குமே ஃபில்ம் மேக்கர், இதே 10 ஆண்டுகளுக்கு முன்னால, 20 ஆண்டுகளுக்கு முன்னால வீட்டுக்கு வந்து கதவை தட்டி ஒரு 1/2 மணி நேரம் பேசி இதை வாங்கிக்கிங்க அதை வாங்கிங்கன்னு சொல்ல போய் ஒரு 30 செகண்டுக்கான மீன் விற்கிற அந்த ஃபில்மை பண்ணி இன்னைக்கு ஒரே நேரத்தில் அவருடைய கஸ்டமர் 100 பேருக்கு அனுப்புறாரு. Now filmmaking has become a language. இந்த குழந்தை இன்னைக்கு லயோலா காலேஜில் சேருது. அன்புள்ள அம்மா, நான் வந்து இந்த லயோலா காலேஜில் சேர்த்தேன், ஹாஸ்டலில் வந்து ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப அழகான ஊராக இருக்கு, நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு இன்னைக்கு லெட்டர் எழுத போகிறது கிடையாது. அம்மா பார்த்தியா, நான் இருக்க ஹாஸ்டலு எல்லா வசதியும் இருக்குமா, என் காலேஜுக்கு பாரு எவ்வளோ பெரிய காலேஜ், ஒரு நாள் நீ வரணும். அவ்வளோதான். இன்னைக்கு வந்து ஃபில்ம் அப்படின்றது வந்து ஒரு லாங்குவேஜாக போச்சு. அதை நீங்கள் கெரியராக எடுத்துக்கும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கும். நான் சினிமாவுக்கு வரும்போதெல்லாம் வந்து சினிமா என்பது ஒரு பெரிய மாயை. சினிமா எடுக்கணும் அப்படின்னு யாருமே நினைக்கிறது கிடையாது. ஏன்னா அதுக்கு நீங்கள் வந்து ஃபில்ம் வாங்கணும், அதை ப்ராசஸ் பண்ணணும், அது நெகட்டிவ் வரும், நெகட்டிவை கரெக்ட் பண்ணி நீங்கள் கலர் கிரேடிங் பண்ணணும், கலர் கிரேடிங் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பிரிண்ட் பண்ணணும், திரும்பியும் அதை கரெக்ட் பண்ணணும், திரும்பியும் அதை ஒளியை சேர்க்கணும், அப்புறமா எடிட் பண்ணணும், டப் பண்ணணும். இதெல்லாம் இப்போ கிடையாது. இந்த சின்ன ஒரு கார்பரேஷன் ஸ்கூலுக்கு போனேன். அங்கே வந்து ஒரு குழந்தை அவங்க பண்ண டாக்குமெண்ட்ரி கொண்டு வந்து காமிச்சது. மிக அழகான டாக்குமெண்ட்ரி. அதுக்கு என்ன புரிஞ்சுதோ, என்ன அதை நம்புதோ, ரொம்ப அழகாக அவங்களே படம் எடுத்து எடிட் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ இன்னைக்கு வந்து ஃபில்ம் மேக்கிங் அப்படின்றது வந்து ஒரு கதையை சொல்லி
அதை ஒரு நடிகரை போட்டு ஒரு இவரை போட்டு அவரை போட்டு அதை விற்கணும் அப்படின்றது மீறி இன்னைக்கு வந்து ஒரு லாங்குவேஜாக இன்னைக்கு போயிட்டு இருக்கு. ஸோ ஐ விஷ் யூ இந்த ஃபில்ம் அப்படின்ற விஷயத்தை வந்து நீங்கள் ஒரு லாங்குவேஜாக உள்ளவங்களுக்கு தான் என்னுடைய வேண்டுகோள். அப்புறம் ஃபில்ம் அப்படின்றது வந்து நம்ம ரொம்ப குறுகிய ஒரு இதுவாக ஃபில்ம் மேக்கிங் அப்படின்றது வந்து திரும்ப அந்த நரேட்டிவ் ஃபில்மோட நம்ம முடிச்சிடறோம். There is a very great demand for documentaries. இந்தியன் ஃபில்ம் மேக்கர்ஸ் வந்து இன்னும் பெருவாரியாக அதில் வந்து இறங்க. ஃபியூச்சரில் சொல்கிறேன், காலேஜ்களில் யூனிவர்சிட்டிஸில் ஆசிரியர்கள் இருக்க போகிறது கிடையாது, ஃபாதர்ஸ் இருக்க போகிறது கிடையாது, ஒன்லி டாக்குமெண்ட்ரிஸ் தான் இருக்கும். இந்தியன் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்ல போனால் ஒரு வாத்தியார் வந்து உட்காந்துக்கிட்டு அப்படி சொல்ல முடியாது. யூ ஹாவ் டு மேக் எ வெரி இன்ட்ரெஸ்டிங் டாக்குமெண்ட்ரி அபவுட் த ஃப்ரீ இந்தியா. ஸோ யூ ஹாவ் டு research more. You have to have the attitude to research something, to interpret something, to edit something, give a proper fact to the generation. So filmmaking is not restricted to only storytelling or compete with another director in என்ன சொல்றது, சம்பளத்தில் அவர் வாங்கினா பெரிய டைரக்டர், இவர் சம்பளத்தில் அதிகமாக வாங்கினா பெரிய ஆக்டர்ன்றதுலாம் கிடையாது. தேர் ஆர் சோ மெனி ஆர்கனைசேஷன். என் கூட படித்த அல்போன்ஸ் ராய் சினிமாட்டோகிராஃபி படித்தார். அவர் மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவை விட்டுட்டு he became a wildlife photographer. இப்போ அவர் வந்து திரும்பி வந்து மெயின் ஸ்ட்ரீம் சினிமா வந்து படம் எடுக்கிறாரு. ஆனால் அவருடைய ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபியாக இருந்துச்சு. இன்னைக்கு நேஷனல் ஜியோகிராஃபி அந்த வட்டாரத்தில் வந்து மிக கவனிக்கக்கூடிய, மிக மரியாதைக்குரிய ஒரு சினிமாட்டோகிராஃபராக இருக்க. என் கூட படித்த திருவள்ளுவன் என்கின்ற ஒரு சினிமாட்டோகிராஃபர் சினிமாவே வேணான்னு ஸ்போர்ட்ஸ் சினிமாட்டோகிராஃபிக்கு போனார். இன்னைக்கு வெரி சேட், ஒரு 2 மாசத்துக்கு 3 மாசத்துக்கு முன்னால எங்களுக்கு விட்டு போயிட்டாரு. ஹி வாஸ் நம்பர் 1 இந்த கிரிக்கெட் கவரேஜ்ல வந்து இஸ் நம்பர் 1 சினிமாட்டோகிராஃபர். அப்புறம் எனக்கு தெரிஞ்சு நிறைய டைரக்ஷன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டாக்குமெண்ட்ரிஸ்க்கு போயிருக்காங்க. முத்து இவங்கெல்லாம் போயிருக்காங்க. வெரி கம்ஃபர்டபுள், வெரி என்ன சொல்றது, ரொம்ப ரொம்ப மரியாதைக்குரிய, ரொம்ப ஒரு நல்ல ஃபில்ம் மேக்கர்ஸ் தான் இருக்காங்க. ஆக தயவு செஞ்சு இந்த ஃபில்ம் மேக்கிங்ன்றத வந்து நீங்க ஒரு ஆர்ட், ஒரு ட்ரேடு, ஒரு பிசினஸ் அப்படின்லாம் எடுத்துக்காங்க ஒரு லாங்குவேஜா உருவாக்கிங்க. நீங்க வெளியில போய் என்ன வேணா பண்ணிக்கோங்க. நீங்க அதை வச்சு வியாபார சினிமா எடுங்க, ஆர்ட் ஃபில்ம் எடுங்க, கமர்ஷியல் ஃபில்ம் எடுங்க, மாஸ் ஃபில்ம் எடுங்க, அதெல்லாம் ஓகே. குறைந்தபட்சம் இந்த 1 வருஷத்துல நீங்க என்ன பண்ண போறீங்க ஃபியூச்சர்லன்றத அப்படியே தள்ளி வச்சுட்டு இங்க என்ன கற்பிக்கப்படுது அப்படின்றது தயவு செஞ்சு உள்ளாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லைங்க. ஸோ அதுதான் வேண்டுகோள். இது ரொம்ப காம்படிட்டிவ் அப்படிலாம் நினைச்சுக்காதீங்க. Now you have an option. You can make documentaries, you can make educational film, you can make medical மெடிக்கல் யூனிவர்சிட்டி டீன் கிட்ட பேசிட்டு அவங்க எப்படி சினிமா அப்ளை ஆக போகுதுன்றது பேசிட்டு. ஸோ இன் ஈச் அண்ட் எவ்ரி ஃபீல்ட் ஃபில்ம் இஸ் நீடட், ஃபில்ம் மேக்கிங் இஸ் நீடட். ஸோ யூ ப்ளீஸ் கெட் ப்ரிப்பேர்ட் ஃபார் தட். அண்ட் நான் ஒரு சின்ன மாயை இந்த சினிமாவை பற்றி பேசுறவங்க கிட்ட ஒட்டிட்டு இருக்கோம். அது வந்து டேலண்ட் அப்படின்ற ஒரு விஷயம். டேலண்ட்லாம் ஒண்ணுமே கிடையாது. நான் சினிமாவுக்கு வரும்போது டேலண்டே கிடையாது. நான் வந்து இந்த சினிமாவில் வந்து நடிக்கிறதுக்காக பள்ளி விடப்பட்டவன். அது ஒரு வேலையாக தான் கற்றுக்கிட்டேன். நான் இப்போ வந்து என்னை வந்து நான் வந்து பெரிய நடிகன்
அப்படியெல்லாம் நான் சொல்லிக்கிறதும் இல்லை. நான் ஆனால் நிச்சயமா மற்ற நடிகர்கள்ல இருந்து நான் மாறுபட்டிருக்கேன்றதை நான் உணர்றேன். அதுக்கு காரணம் என்னுடைய ப்ராப்பர் எஜுகேஷன், என்னுடைய ப்ராப்பர் ட்ரைனிங். அந்த ட்ரைனிங்கை நான் நம்பினது, அந்த ட்ரைனிங்க்கு நான் ஒப்பு கொடுத்தது தான் என்னை மற்ற நடிகர்கள்ல இருந்து என்ன வேறுபட்ட நடிகனா காண்கிறது. அதனால நீங்க ஒரு டேலண்டட் ஃபில்ம் மேக்கரா இருக்கிறதோட வெல் இன்ஃபார்ம்ட், வெல் நாலேஜ் ஃபில்ம் மேக்கரா இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கு. ஏன்னா இதை வச்சுக்கிட்டு தான் நீங்க எல்லையை தாண்டி போகும்போது உங்க அறிவு தான் பேசுமே தவிர டேலண்ட் இல்லை. டேலண்ட் இருக்கட்டும், அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதுக்காக நீங்க எதையுமே கற்றுக்க கூடாதுன்றது கிடையாது. ஸோ இந்த 1 year அதுவும் இது ரொம்ப ஒரு புதுமையான ஒரு கோர்ஸா இருக்கு. இங்க கொஞ்சம் படிச்சுட்டு இங்க அந்த நாளேட்டோட வெளிநாட்டுக்கு போய் அவங்களோட சேர்ந்து அவங்களுடைய அறிவையும் வாங்கிக்கிற ஒரு ரொம்ப ரொம்ப அழகான ஒரு கோர்ஸா இருக்கு. அதை டிசைன் பண்ண ஜான் விஜய் எனக்கே வாத்தியார் வந்திருக்காரு. உண்மையா என்னுடைய 2வது படம் தேவதையில என்னுடைய அசிஸ்டண்டா துணை இயக்குனராக வேலை செஞ்சாரு. அவர்கிட்ட தான் நான் நிறைய கற்றுக்கிறேன். இப்படியெல்லாம் கூட தப்பு பண்ணலாமா, ஓஹோ அப்படின்னு தப்பு கரெக்ட் பண்றதுக்கு இந்த பையனுக்கு என்ன சொல்லலாம் சும்மா சொன்னேன். இஸ் வெரி இன்டெலிஜென்ட் கை, very friendly guy, very innovative, very progressive, very bold. Thank you Vijay for designing this course and making it practical. நம்ம நிறைய விஷயம் பேசுவோம், இப்படி பண்ணலாம் சார், அப்படி பண்ணலாம் சார், இல்லடா நம்ம அப்படி பண்ணணும்னு. But really you put into practice, you have evolved the course and brought it into practice. I really thank you and really thank the great institution of Loyola for accepting it and partnering it and understanding it. So it's going to be very interesting. And I'll tell you one thing. My father சொன்னாரு, handling a machine, handling an equipment, handling an app doesn't make you a creator. Definitely not. Suppose your father is a farmer, he is able to buy a camera for 200 rupees. And my father is a politician, he is able to buy a camera for 20,000 rupees. I don't become a great cameraman. Handling equipments doesn't make you a creator. That's what I believe. It's my belief. I don't say that it is right. It is what I believe. It is about how much creative thing you take in your mind. If you want to write a story, you have to stop writing first. You have to start reading others. That one, the narrative cinema போகும்போது மற்ற ரைட்டிங்ஸை பற்றி நீங்கள் நிறைய படிக்கணும். உங்களுக்கு சம்பந்தமோ இல்லையோ பெயிண்டிங் எக்ஸிபிஷனுக்கு போங்க. ஸோ ஹேண்ட்லிங் எக்யூப்மெண்ட் கிடையாது. ஸோ யூ ஹேவ் டு கெட் எக்ஸ்போஸ் டு மெனி கிரியேட்டிவ் அதர் ஆர்ட்ஸ், பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸாக இருக்கட்டும், உங்களுக்கு பிடிச்ச ஆர்ட்ஸ்ன்றது வேற. ஸோ மன்னிக்கணும், இந்த வாழ்த்து கூப்பிட்டாங்க, நான் ஒரு பாடமே எடுத்து முடிச்சிட்டேன். ஸோ அதுக்காக பீஸா வேலை கிடையாது ரொம்ப எனக்கு எடுத்துருக்கு. மீண்டும் மகிழ்ச்சி. ஏன்னா இது எனக்கு சொல்ல வேண்டியது இந்த வயசுல இந்த அனுபவம் கிடந்து என்னுடைய கடமையாவதுன்றதுனால நான் அதை சொன்னேன். மற்றபடி தப்பாக நினச்சிக்காதீங்க. ஒன்ஸ் அகெயின் ஐ ரியலி தேங்க் லயோலா காலேஜ் ஃபார் இன்வைட்டிங் மீ ஃபார் திஸ் கிரேட் occasion. Once again, I am very happy along with Lenin sir, PC sir, Prasim Madhu, and sitting as a chief guest. Adu na enna feeling la irukku John Vijay ku theriyum. So thank you for the great feeling you gave me, and wish you all not successful, a content happy creators. Thank you once again.